அனைவருக்கும் வணக்கம். இவை எக்ஸசைஸ் 11.1ல் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. கொஸ்டின் நம்பர் 1. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் 4 சப்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்டிஷன் எக்ஸ் டு த பவர் 11. அடுத்து செகண்டு 1/x to the power 7. அடுத்து தேர்டு சப்டிஷன் 1/root of x to the power 4 cube root of x to the power 4. அடுத்து fourth ப்ராப்ளம் x power 5 whole to the power 1/8. இது எல்லாத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எல்லாமே எக்ஸில் தான் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இன்டகிரல் ஃபார்முலா ஒன்று தெரியணும். இன்டகிரல் ஆஃப் x to the power n dx ஈக்குவல் டு இந்த இதுக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த ஃபார்முலா தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். x to the power n+1/n+1 plus some constant c. இது அக்யூரேட் வேல்யூ கிடையாது, அதனால சம் கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கணும். இன்டகிரல் ஃபார்முலா x to the power n dx ஈக்குவல் டு x to the power n+1/n+1. அதாவது என்ன பவர் இருக்கோ அதோட ஒன்று கூட்டி அந்த டோட்டலாக என்ன செய்யணும், கீழே டிவைட் பண்ணிடணும். x to the power 3 இருந்ததுன்னா 3 + 1 4, அதே 4ஆல் டிவைட் பண்ணிடணும். என்ன வருதோ அதோட ஒன்று கூட்டி கீழே டிவைட் பண்ணி இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதை தான் இது 4க்குமே இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இது சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்டகிரல் ஆஃப் x to the power 11 dx. அப்போ x to the power 11 dxனா என்ன செய்யணும், x to the power 11 + 1/11 + 1 plus some constant c. அப்போ என்ன வரும், x to the power 11 + 1 12/11 + 1 12 plus c. இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ x to the power 11னா 11 + 1/11 + 1 என்ன டோட்டல் போடணுமோ அதோட கீழே போட்டணும். சிம்பிளிஃபை பண்ணிடணும். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இன்டகிரல் ஆஃப் 1/x to the power 7 into dx. அப்போ இந்த x to the power டினாமினேட்டரில் இருக்கனால அது மேலே நியூமரேட்டர் கொண்டு வந்தால் என்ன வரும், x to the power -7 dxன்னு வருமா, x to the power -7 dx. இப்போ இது x பவர் nங்கிற ஃபார்முலா தானே, இது n தானே இது. அப்போ அதே மாதிரி அதோட ஒன்றை கூட்டி அதை கீழே போட்டுறணும். அப்போ x பவர் -7 + 1/-7 + 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c. எல்லாத்துலேயும் c போடணும். அப்போ x to the power -7ஓட ஒன்று கூட்டினா என்ன வரும், x to the power -6 கீழே அதே -6 தான் ப்ளஸ் c. இதை எப்படி எழுதிக்கலாம், அதாவது x பவர் -6 டினாமினேட்டர் வந்துன்னா +6 ஆயிடும். அப்போ -1/x to the power +6. இங்கே -6 6 இங்கே இருக்கும். இந்த மைனஸ் இங்கே கொண்டு போயிட்டு முன்னாடி கொண்டு போயிட்டு மைனஸை, அந்த 6 அங்கேயே தான் இருக்குது, டினாமினேட்டரில் தான் இருக்குது. இந்த x to the power -6ங்கிறது x to the power +6 ஆயிடும் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் c. சரிங்களா? அப்போ x to the power -6 டினாமினேட்டர் வருது, x to +6 ஆயிடுச்சு. இந்த 6 டினாமினேட்டரில் தான் இருக்குது, மைனஸை முன்னாடி கொண்டு போய் வச்சுக்கிட்டு. அடுத்து தேர்டு சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் இன்டகிரேட் கியூப் ரூட் ஆஃப் x to the power 4 into dx. கியூப் ரூட் ஆஃப் x to the power 4. கியூப் ரூட்னா 1/3. சரிங்களா? அப்போ இன்டகிரல் ஆஃப் x பவர் 4க்கு ஒன்றுமே கொடுக்கலன்னா ஸ்கொயர் ரூட், அப்போ 1/2 போடுவோம். ஸ்கொயர் ரூட்னா 1/2 போடுவோம். அதுக்கு பொதுவாக இங்கே 3 கொடுத்தா அதுக்கு பொதுவாக என்ன போடணும்னா 1/3. கியூப் ரூட்லேயே x to the power 4 பவர் 1/3 into dx இஸ் ஈக்குவல் டு இதை மேலே பவர் ரூல் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x to the power 4/3 into dxன்னு வரும். சரிங்களா? இப்போ தான் கணக்கே சிம்பிளை பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். அப்போ x to the power 4/3 4 into 1 நியூமரேட்டரில் தான் மல்டிப்ளை பண்ணணும். 4 into 1 4/3. இது x to the power n ஃபார்முலா தான் இருக்குது. அப்போ அதோட ஒன்றை கூட்டி கீழே டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ x to the power 4/3 + 1/4/3 + 1. சரிங்களா? ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் c. 4/3 + 1 என்ன வரும், x to the power 4/3 + 1. இது சிம்பிளை பண்ணால் என்ன வரும்னா எல்சிஎம் 3 எடுத்துங்க. அப்போ இதை இங்கே கிராஸ் பண்ணால் 4, இங்கே கிராஸ் பண்ணால் 3. அப்போ என்ன வரும், 7/3ன்னு வரும். சரிங்களா? அப்போ பவர் ஆட் பண்ணால் 4/3 + 1 வந்து என்ன வரும், 7/3. அப்போ x to the power 7/3 கீழே அதே தான் 7/3 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் c. இது அப்படி டினாமினேட்டரில் 7/3 ரெசிப்ரோக்கில் போட்டால் 3/7 ஆயிரும். அப்போ c =
3 by 7 x to the power 7 by 3 plus some constant c தான் cube root of x power 4 உடைய integral value. சரியா? அடுத்து fourth subdivision என்ன கொடுத்திருக்காங்க? integrate x to the power 5 to the power 1 by 8 into dx. இது அதேதான் போன ப்ராப்ளம் மாதிரி 5 into 1 x to the power மேலே நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணா 5 by 8 into dx வருமா? is equal to இதோட பவர் ஆட் பண்ணி கீழே அப்படி போடும். இப்போ x பவர் 5 by 8 plus 1 by 5 by 8 plus 1 plus some constant c. இது வந்து என்ன வரும்? கூட்டினா என்ன வரும் பாருங்க. 5 by 8 plus 1 கூட்டினா என்ன வரும்? 8 LC எடுத்துங்க. இது கிராஸ் பண்ணா 5, இதை கிராஸ் பண்ணா 8. அப்போ என்ன 8 5 13 13 by 8. இது வந்து இந்த இதை ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ. அப்போ என்ன வரும்? எக்ஸ் டு த பவர் 5 by 8 plus 1ங்கிறது 13 by 8ன்னு போடலாம். 13 by 8 டினாமினேட்டர் அதே தான் 13 by 8 பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. இது அப்படி ரெசிப்ரோக்கல் போட்டால் என்ன வரும்? 8 by 13. எனக்கு பின்னமாக இருக்குது. டினாமினேட்டரில் பின்னமாக இருக்குனால என்ன செய்யணும்? அதை மாற்றி விட்டுக்கலாம். அப்போ இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணால் 8 by 13 into x to the power 13 by 8 plus constant c. Exercise 11.1ல second problem, integrate the following with respect to x. First subdivision 1 by sin square x. Second subdivision tan x by cos x. Third subdivision cos x by sin square x. Fourth subdivision 1 by cos square x. இந்த நாலுக்குமே நம்ம இப்போ இந்த ஃபார்முலா இன்டெக்ரல் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஃபார்முலானா முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா இதுக்கு படித்ததான் இன்டெக்ரல் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். இது நமக்கு தெரியும். சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் என்ன? சீக்கண்ட் எக்ஸ் பிளஸ் சி. இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ்னா சீக்கண்ட் எக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வரணும், இதை இன்டெகிரேட் பண்ணால் இது வரணும். சீக்கண்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ். அடுத்து செகண்டு அதே மாதிரி செகண்டு கொசிகண்ட் எக்ஸு காட் எக்ஸ். இதுக்கு என்ன வரும்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் பிளஸ் சி. மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் பிளஸ் சி. அடுத்து மூணாவது இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் டிஎக்ஸ் என்னது? டேன் எக்ஸ். டேன் எக்ஸ் பிளஸ் சி. டேன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் என்னது? டேன் எக்ஸ். இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷன் ஒரே மாதிரி தான் வந்துட்டு. சரி, அடுத்து கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ். கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு வந்து மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி. இந்த 4 ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏற்கனவே படித்தது தான். இது நல்லா தரவு பண்ணி வச்சுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் சப்டி சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இன்டகிரல் 1 by sin square x dx. Integrate 1 by sin square x dx. trigonometryல 1 by sinக்கு என்ன சொல்லுவோம்? cosecant x. cosecant xக்கு வந்து என்ன எழுதலாம்னா cosecant theta is equal to 1 by sin theta அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்ப sin theta is equal to 1 by cosecant theta. cosecant theta 1 by sin theta. அப்ப 1 by sin ஸ்கொயர்ங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா கொசிகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். 1 by சைன்ங்கிறது கொசிகண்ட், 1 by சைன் ஸ்கொயர்ங்கிறது கொசிகண்ட் ஸ்கொயர். அப்போ கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இந்த ஃபார்முலா பாருங்க. கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் என்னது? மைனஸ் காட் எக்ஸ். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ங்கிறது மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி. இதுதான் ஆன்சர். அப்போ இதை சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். 1 by sin ஸ்கொயர் அப்படின்னா கொசிகண்ட் ஸ்கொயர். இன்டெக்ரல் கொசிகண்ட்ஸுக்கு டைரக்டாக ஃபார்முலாவே இருக்குது. இன்டெக்ரல் கொசிகண்ட் ஸ்கொயருக்கு என்னது? மைனஸ் காட் எக்ஸ். செகண்ட் சப்டிஷன் இன்டெக்ரல் ஆஃப் tan x by cos x. tan x by cos x into dx. tan x எப்படி எழுதலாம்? tan x is equal to இது எப்படி எழுதலாம்? sin x by cos x எழுதலாமா? sin x by cos x எழுதலாம். இதை வந்து இல்லாட்டி இது என்ன செய்யலாம்னா tan x அப்படி வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் ஆஃப் tan x 1 by cos x. 1 by cos x என்னது?
1 by cos xங்கிறது secant x. Secant x, secant theta is equal to 1 by cos theta. இதெல்லாம் ஃபார்முலா trigonometryல உள்ளது. இப்போ secant theta 1 by cos theta 1 by sin theta cosecant theta 1 by cos theta secant theta. அப்ப tan theta அப்படி வச்சுக்கிட்டு 1 by cos thetaங்கிறத secant theta secant x இங்க secant x dx. அப்ப tan x அப்படி வச்சுக்கிட்டு 1 by cosங்கிறத secant 1 by cosங்கிறது secant. அப்ப secant x tan x தான் டைரக்டா ஃபார்முலா இருக்கு. secant x tan x என்னது secant x dx. அப்ப secant x tan x க்கு secant x plus c. அப்ப இதோட இன்டெகிரல் வேல்யூ secant x plus c. சரிங்களா? அப்ப கன்வெர்ட் பண்ணணும். அதாவது இந்த சேஞ்ச் பண்ணிக்கணும். tan by cosங்கிறத tan into 1 by cosங்கிறத secant மாத்திட்டா டைரக்டா ஃபார்முலாவே வந்துரும். secant x tan x க்கு secant x. அடுத்து தேர்ட் cos x by sin square x. cos x by sin square x. இப்போ cos x by sin square x என்ன வரும்? அதே மாதிரி தான் sin by cos by sin பிரிச்சுக்கலாமா? ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இன்டெகிரல் ஆஃப் cos by cos x by sin x into sin x ன்னு பிரிக்கலாமா? சரிங்களா? sin square x ரெண்டு இதா பிரிச்சுக்கிட்டு இது 1 by sin x, இது sin by cos by sin x. cos by sin என்னது? cot x. 1 by sin என்னது? 1 by sin இந்த போட்டோம்ல cosecant x dx. சரிங்களா? இப்போ cos x அப்படி தான் எழுதிட்டு sin square ரெண்டா உடைச்சிட்டு ரெண்டா பிரிச்சுட்டு sin x into sin x பிரிச்சுக்கிட்டேன். cos by sin காட்டுன்னு தெரியும். cot x போட்டாச்சு. 1 by sinங்கிறது cosecant x. 1 by sinங்கிறது cosecant x dx. இப்போ இது டைரக்டா ஃபார்முலா தான் இருக்கு. cosecant x cot x என்ன இருக்கு இல்லையா? cosecant x cot x என்னது? மைனஸ் cosecant x plus c. cosecant x cot x க்கு மைனஸ் cosecant x plus c. தேர்ட் அதாவது ரெண்டா பிரிச்சுட்டா ஈஸியா முடிஞ்சிடும். ஃபோர்த் பாருங்க. இன்டெகிரல் ஆஃப் 1 by cos square x into dx. 1 by cos என்னது? இந்த 1 by cos என்னது? 1 by cos secant. 1 by cos secant. 1 by cos square secant square. அப்ப இன்டெகிரல் ஆஃப் secant square x into dx. secant square x into dx. secant square x தான் எழுதியிருக்கோம்ல, இந்த 4 இதில் எழுதணும் இல்லையா? secant square x என்னது? tan x. அப்ப இது என்ன வரும்? tan x plus c. அப்ப 1 by cos squareங்கிறத secant square வரும். secant டைரக்டா ஃபார்முலாவே இருக்கு. அப்ப secant square integral of secant square வந்து tan x plus c. Exercise 11.1ல third problem. Integrate the following with respect to x. First subdivision 12 to the power 3. Second subdivision x to the power 24 divided by x to the power 25. Third subdivision e power x. இப்போ இதில் நமக்கு முதல்ல இந்த ஃபார்முலா இன்டெகிரல் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஃபார்முலானா இன்டெகிரல் ஆஃப் dx. இதெல்லாம் ஈஸியான ஃபார்முலா. இன்டெகிரல் ஆஃப் dxனா என்னது? x plus c. இன்டெகிரல் ஃபார்முலா ஃபுல்லாக தரவாக தெரிஞ்சிருக்கணும் இன்டெகிரேஷன் சாப்டருக்குள்ளே நுழையும் போது. இப்போ இன்டெகிரல் ஆஃப் dx is equal to x. வியும் x இன்டெகிரலும் கேன்சல் பண்ணால் வெறும் x தான் இருக்கும். x dx. x plus c. அடுத்து இன்டெகிரல் ஆஃப் dx by x. இது வந்து என்னன்னா log x plus c. டினாமினேட்டர் டிஃபரன்ஸ் செட் பண்ண நியூமரேட்டர் வந்துச்சுன்னா log x ன்னு போட்டுரும். log of the denominator. அப்ப இன்டெகிரல் ஆஃப் dx by x என்னது? log x plus c. அடுத்து இன்டெகிரல் ஆஃப் e பவர் nx dx னா e பவர் nx னா e பவர் nx by n plus some constant c. e பவர் 1x னு வெச்சுங்களேன். x அத e பவர் 1x னா e பவர் x. e பவர் 1x னா e பவர் 1x by 1. அது e பவர் x தான். சரிங்களா? அப்ப இந்த மூணு ஃபார்முலாவும் இங்கே நமக்கு தேவை. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. 12 to the power 3. இன்டகிரேட் 12 to the power 3 into dx. இதை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியில் எடுத்துட வேண்டியதான். கான்ஸ்டன்ட்டை நம்ம ஒன்றுமே இன்டகிரேட் பண்ண தேவையில்லை. அப்போ 12 to the power 3 வெறும் இன்டகிரல் dx மட்டும் உள்ள இருக்கும். இன்டகிரல் ஆஃப் dx என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? இன்டகிரல் ஆஃப் dxனா வெறும் x. அப்போ என்ன வரும்? 12 to the power 3 into integral of dx வந்து வெறும் x plus some constant c.
அவ்வளோதான். 12 to the power 3 எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை அப்படி விட்டாலும் ஓகே தான். அப்போ 12 to the power 3 integral of dx, integral of dx வந்து x, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா x plus c. செகண்ட் என்ன, integral x to the power 24 divided by x to the power 25 into dx. இங்கே x வந்து 24 தடவை இருக்கு, இங்கே x வந்து 25 தடவை ஒன்று கூட இருக்கு. அப்போ அதை அப்படியே அடிச்சிடலாம் இல்லையா? அடித்தா என்ன வரும், 1/x இருக்கும். x மட்டும் இங்கே இருக்கும். இதை அடிச்சிட்டோம்னா x பவர் 24 இருக்கு, இங்கே 25 இருக்கு, ஒன்று கூட இருக்கு. அப்போ இங்கே அடித்து எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன்னா x மட்டும் டினாமினேட்டரில் ஒன்று இருக்கும். அப்போ என்ன வரும், இன்டகரல் ஆஃப் dx by x. சரிங்களா? இப்போ 24 25 அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 24 இது அடிச்சிட்டோம்னா கீழே ஒரு எக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கும், மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் 24 கேன்சல் ஆயிடும். அப்போ dx by x. இன்டகரல் ஆஃப் dx by x என்னது, செகண்ட் நான் எழுதின ஃபார்முலா. இன்டகரல் ஆஃப் dx by x என்னது, log x plus c. இது செகண்டுக்கு உள்ள ஆன்சர். சரிங்களா? அடுத்து தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகரல் ஆஃப் e பவர் x dx. இன்டகரல் ஆஃப் e பவர் x dx. e பவர் xனா e பவர் 1x. சரிங்களா? e பவர் 1xனா e பவர் 1x by 1. e பவர் 2x இருந்ததுன்னா e பவர் 2x by 2. e பவர் 3x இருந்தால் e பவர் 3x by 3. இப்போ e பவர் 1x இருக்கு. அப்போ e பவர் x by 1 அது போட வேண்டியதில்லை, டைரக்ட் ஃபார்முலா தான் இது. சரிங்களா? e பவர் எக்ஸ்க்கு இன்டகிரேட் பண்ணால் e பவர் x பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் c. எக்ஸசைஸ் 11.1ல ஃபோர்த் ப்ராப்ளம், integrate the following with respect to x. First subdivision 1 plus x square to the power minus 1. Second subdivision 1 minus x square power minus 1 by 2. இதில்னா இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா என்னன்னா, இன்டகரல் ஆஃப் dx by root of 1 minus x square. ஃபார்முலா என்னன்னா இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் x plus c. இன்டகரல் ஆஃப் dx by root of 1 minus x square is equal to sin inverse x. இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா cos inverse x. அவ்வளோதான். இன்டகரல் ஆஃப் மைனஸ் dx by root of 1 minus x க்குன்னா cos inverse x. ப்ளஸ் இருந்தால் sin inverse. இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா cos inverse. அது நமக்கு இப்போ ரெண்டுக்கு தேவையில்லை. அடுத்து இதே மாதிரி dx by 1 plus x square. இதுக்கு என்னன்னா tan inverse of x plus some constant c. இதுக்கு அதே மாதிரி தான் dx by 1 plus x square னா tan inverse of x. இங்கே ஒரு மைனஸ் மட்டும் சேர்ந்துருச்சுன்னா cot inverse of x. சரிங்களா? அதே தான். அப்போ dx by 1 plus x square is equal to tan inverse. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு இப்போ தேவை. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட், இன்டகரல் ஆஃப் 1 plus x square to the power minus 1 dx. சரியா? இது பவர் மைனஸ் 1 இருக்கு, அது அப்படி டினாமினேட்டரில் இறக்கிடலாமா, ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் கீழே கொண்டு வந்துருங்க 1 by 1 plus x square to the power 1. அது போட வேண்டியதில்லை. சரியா? பவர் 1 எல்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை, அது போடாட்டிலே அது 1 தான். அப்போ என்ன வரும், இங்கே இன்டகரல் ஆஃப் dx by 1 plus x squareனு வருமா? சரிங்களா? அப்போ பவர் 1 இப்போ கீழே கொண்டு வந்துட்டா ப்ளஸ் 1 தான் போடணும், போட வேண்டியதில்லை, பவர் 1 போட வேண்டியதில்லை. அப்போ 1 plus x square dx. இந்த முதல் ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலா பாருங்க, dx by 1 plus x square என்னது, tan inverse x plus இதானே, இதே தான் இங்கே இருக்குது dx by 1 plus x square. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணுனா என்ன வரும், tan inverse x plus c. அப்போ இன்டகரல் ஆஃப் 1 plus x minus 1 உடைய ஆன்சர் tan inverse x plus c. இதான் ஃபர்ஸ்ட் subdivision. Second, integral of 1 minus x square to the power minus 1 by 2 into dx. சரிங்களா? இதை என்ன செய்யலாம், ஈக்குவல் டு பவரில் இருக்கு, பவர் மைனஸில் இருக்குது, அது டினாமினேட்டர் வந்தால் ப்ளஸில் இருக்கும். இப்போ இன்டகரல் ஆஃப் என்ன எழுதிக்கலாம், நியூமரேட்டரில் இருக்குது, இந்த இது நியூமரேட்டரில் இருக்குனால டினாமினேட்டர் கொண்டு போகும்போது மைனஸ்ங்கிறது ப்ளஸ் ஆயிரும். 1 by 1 minus x square to the power plus ஆஃப்னு எழுதலாம் இன்ட்டு dx. சரிங்களா? இது மேலே போச்சுன்னா மைனஸ் ஆஃப் இந்த இருக்குது, மேலே மைனஸ் அதில் இருந்ததுன்னா கீழே வந்ததுன்னா ப்ளஸ் ஆஃப். பவர் 1/2 என்னது, ஸ்கொயர் ரூட் தானே, சீக்வல் டு இன்டகரல் ஆஃப் 1 by இது பவர் 1/2ங்கிறத ஸ்கொயர் ரூட்டுன்னு எழுதினாலும் ஓகே தான். அப்போ ரூட் ஆஃப் 1 minus x square இன்ட்டு
dx 1/2 போடலாம், இப்படி ஸ்கொயர் ரூட் போடவும் செய்யலாம். அப்போ இது நீட்டாக எழுதுனா என்ன வரும்? இன்டகிரல் ஆஃப் dx பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பாருங்க, dx பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அதே தான் இங்கே இருக்கு, என்ன இருக்கு? அப்போ இதுக்கு என்னதை இன்டகிரேட் பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு கான்ஸ்டன்ட் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.